இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா திடீர்னு இந்த டைம்ல வந்திருக்கீங்க? இன்னும் உன் கோவம் தனியிலையா? என்கிட்ட பேச மாட்டியா நீ? விடு காஞ்சனா. திவ்யா, மாப்பிள்ள தான் ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாரு. அதான் வந்தோம். என்ன திரு, என்ன விஷயங்கிறத எங்க கிட்ட சொல்ல மாட்டியா? உன் அத்தை மாமா கிட்ட மட்டும்தான் சொல்லுவியா? சொல்றேன். ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அதுக்காக தான் இவங்களை வர சொன்னேன். என்ன திரு, வர வர அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுக்கற. சரி, இப்ப என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போற? நாளைக்கு நாம நீயும் நானும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு போக போறோம். மாப்பிள்ள எங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. சோ உங்களுக்கு மட்டும்தான் அது சர்ப்ரைஸ். ஓ, ஆபீஸ்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ட திவ்யா கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கானா இவன்? நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட் நாளைக்கா? என்ன திரு சொல்ற? எஸ், அதுவும் இங்க இல்ல. எங்கன்னு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. எங்க திரு? ஹில் ஸ்டேஷன்ல. கொடைக்கானல். வாவ், சூப்பர் திரு. நாளைக்கு வேற நம்ம ஆபீஸ் போலாம். ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணனும். சித்திக்கு ஹெல்ப்பா இருக்குமேன்னு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கொடைக்கானல் போயிட்டு வந்து கூட அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கலாம். பாரு, எல்லா பிளானும் நான் ரெடி பண்ணிட்டேன். நாம கண்டிப்பா ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு நாளைக்கு போறோம். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் திரு. அதனாலதான் யோசிக்கிறேன். அவனே வேண்டான்னு சொன்னாலும் இவ விட மாட்டா போல இருக்கே. திவ்யா, கம் ஆன். எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ப்ரீ வெட்டிங் ஷூட் முடிஞ்ச பின்னாடி மற்ற விஷயம்லாம் பார்த்துக்கலாம். மாமா, சொல்லுங்க மாமா அவர்கிட்ட. ஆமாமா, உனக்காக மாப்பிள்ள ஆசையா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காரு. போயிட்டு வாமா. என்னம்மா அப்படி யோசிக்கிற? கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் போகலன்னா அப்புறம் எப்ப போவ? அது கொடைக்கானல்னு சொல்லவும் எனக்கு கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. அப்புறம் என்ன, போயிட்டு வா. என் பொண்ணுக்கு என்ன பார்த்தாலே கோவம் வருது. எல்லாம் ஒன்னால வந்ததுடி. இருக்குடி உனக்கு. திவ்யா, எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்பி ஆகணும். ஓகே? சரி, ஓகே திரு. மகா, நீயும் ரெடியா இரு.